incurred. வணக்கம், நலமா? இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற இந்த கதை இன்றைக்கு தமிழின் மிக மிக முக்கியமான எழுத்தாளரான திரு ஜெயமோகன் அவர்களினுடைய ஒரு கதை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த எழுத்தாளர். ஒரு விதத்தில் ஆசிரியர், குரு அவர் தான். ஒரு கதையில் நமக்கு என்ன பிடிக்கும்? கதாநாயகனை பிடிக்கலாம், கதாநாயகியை பிடிக்கலாம், கதை நடக்கிற இடம் நமக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கலாம், அந்த கதையில் வர சில சம்பவங்கள் நமக்கு பிடிக்கலாம், அல்ல அந்த கதை எந்த கருத்தை சொல்லுகிறதோ அந்த கருத்து ரொம்ப பிடிச்சதாக இருக்கலாம். எனக்கு இந்த கதையில் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கதையில் வர ஒரே ஒரு லைன் அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அந்த என்ன லைன்றதை இந்த கதை சொல்லும் போதே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதையினுடைய கதாநாயகன் யார்? ஒரு இளைஞன். அவனோட பேர் கூட தெரியல. ஆர் அப்படின்ற எழுத்தில் அவனோட பேர் ஆரம்பிக்குது. அதனால் அவன் ஆர் அப்படின்னே சொல்லலாமே. ஆகும்பே அப்படின்ற இடத்துக்கு பஸ்ஸில் இறங்குறாரு நம்ம ஹீரோ ஆர். ஆகும்பேன்ற இடத்தை பற்றி கூகுளில் தேடி பாருங்கள். சிறப்புஞ்சி மாதிரி மிக அதிக மழை பொழிகிற இடம் தென்னிந்தியாவில் ஆகும்பே தான். கர்நாடகாவில் இருக்குது. நம்ம கதாநாயகன் அந்த இடத்தை தேடி இறங்குறாரு. பஸ்ஸுலேருந்து இறங்குகிற போதே மழை. அந்த மழை ரொம்ப வித்தியாசமான மழை. நாமெல்லாம் பார்த்த அல்லது பார்க்கிற மழை இல்லை. ஒரு கண்ணாடி உருளையே வானத்திலிருந்து அப்படியே கீழே விழுந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மழை கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த மழை பெய்து 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 ஒவ்வொரு கட்டிடமும் அந்த மழையினுடைய சாரல்களால் துளைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஊர். இவர் அந்த ஊருக்குள்ளே இறங்கி வர்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு ஒரு இளைஞன் வந்தால் ஏதாவது சுற்றுலாவுக்கு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், காதலியோட வரலாம், மனைவியோட வரலாம். யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக வந்திருக்காரு. எதுக்கு? தற்கொலை செய்து கொள்வதற்காக வந்திருக்காரு. தன்னை பற்றி யார் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பிறந்ததுலேருந்தே அவருக்கு ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப 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 மெல்லிய உருவம். எதுக்கு பார்த்தாலும் ஒரு பயப்படுற ஒரு குணம். அவரோட கையை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டியை தொடுற மாதிரி ஒரு சில்லிப்பு. யாராவது அவரோட கையை பிடிச்சி குலுக்கினா அவங்களுக்கு அதிர்ச்சியே வரும். உடனே இவன் சொல்லுவான், பயப்படாதீங்க, நான் டிராக்குலா இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பார்க்குற எல்லாருமே நினைப்பாங்க, இவன்ட்டு எதுவும் சரியில்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரியே ஒரு தோற்றம். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான மனச்சிக்கல். எந்த நேரமும் மரணத்தை பற்றியே, தற்கொலையை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞனாக இருக்கிறவன் எதெல்லாம் பற்றி நினைக்கலாம்ல. வாழ்க்கையினுடைய எத்தனை இன்பங்களை, சந்தோஷங்களை பற்றி நினைக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த நேரமும் மரணத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிற ஒரு ஆள். எப்படி விதவிதமாக தற்கொலை செய்து கொள்வது அப்படின்றத கூகுளில் தேடிக்கிட்டே இருக்கிற ஆள். இதுக்கு கூகுள் மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாம் எவ்வளோ உதவியாக இருக்குல்ல. இப்போது தன்னுடைய தற்கொலையை பற்றி தானே விதவிதமாக கற்பனை செஞ்சு வச்சுருப்பார். லடாக்கில் போய் அந்த மலையிலிருந்து கீழே விழுற மாதிரி, அப்புறம் ஊர் பேர் தெரியாத ஏதோ ஒரு வட இந்திய நகரத்துக்கு போய் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி அந்த ரூமில் இருக்கிற ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வது மாதிரி விதவிதமான கற்பனைகள். சொல்லப்போனால் இந்த தற்கொலையை தவிர வேறு எதை பற்றியுமே நினைக்க முடியாத அளவுக்கு அவருடைய எண்ணத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருந்தது. அப்புறம் அந்த தற்கொலை ரொம்ப விஸ்தாரமாக கற்பனை பண்ணிப்பார். ஒரு மழை பெய்கிற இடத்துல தன்னுடைய உடல் இருக்கிற மாதிரியும், அந்த மழையினுடைய சாரல் அந்த உடலை புரட்டி போடுற மாதிரியும், அந்த மழையினாலே நனைந்து போன மணல் துகள்கள் அந்த உடலில் ஒட்டி இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக விலாவாரியாக தன்னுடைய தற்கொலையை பற்றி தானே கற்பனை செய்து கொள்ளுகிற ஒரு நபர். ஆனால் நிறைய மருத்துவர்கள்ட்டையும் போகிறாரு. இந்த மாதிரி நிலைமையிலேருந்து மீண்டு வரணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. நிறைய மருத்துவர்கள்ட்டெல்லாம் போகிறாங்க. முதல்ல மருத்துவர்களுக்கு இது என்ன பிரச்சனைன்னே டிசைட் பண்ண முடியல. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறார். இந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மனம்ன்ற கதவை உள்ளிலிருந்து தாப்பா போட்டுக்கிட்டீங்க. அந்த தாழ்பாலை நீங்கள் திறந்தால் தான் வெளியிலிருந்து யாராவது உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் அந்த கதவை தாழ் போட்டுக்கிட்டு உள்ளே இருந்தீங்கன்னாக்க எங்களால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது சார். யூ கம் அவுட். அப்போ தான் எங்களோட பேசுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். என்ன பிரச்சனைன்னு சொல்லுவார். சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ணம் எப்போதுமே தற்கொலையில் போய் முடிகிறது. தன்னுடைய மரணத்துக்கு தானே அழுகிறார் போல் அழுதுகிட்டு தான்
ஒவ்வொரு நாளும் தூங்க போவார். சரியான தூக்கமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் தூங்கினா ரொம்ப அதிகம். ஆனால் அதிகமான நேரம் தூங்கினா கூட தூங்கி எழுந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. எப்போ பாரு சோர்வு, வாயில் ஒரு கசப்பு, இந்த உடலே அப்படியே ஒட்டி உலர்ந்து போய். அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொன்னார், உங்களுக்கு ஒருவேளை நியூராலஜி ப்ராப்ளம் இருக்கலாம் சார், நியூரோ டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்கிறார். நியூரோ டாக்டரை போய் பார்த்தா அவர் மருந்தாக கொடுக்குறாரு. மாற்றி 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 மருந்து கொடுத்து அவர் ட்ரை பண்ணுறாரு. மருந்தெல்லாம் சாப்பிட்டா பயங்கரமாக தூக்கம் வருது. ஆனால் தூங்கி எழுந்ததனுடைய உற்சாகம் கிடைக்கல. மருந்தெல்லாம் நிறுத்திட்டு என்னதான் செய்யறது? இந்த மாதிரி கஷ்டப்படுறதை விட எதை நோக்கி என்னுடைய மனம் செல்லுகிறதோ அதுக்கே போயிடலாம். மரணத்தை நோக்கி தானே செல்லுகிறது, தற்கொலை நோக்கி தானே செய்கிறது. அது செஞ்சுட்டா இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இல்லை அப்படின்னு நினச்சி மிக அதிகமாக தென்னிந்தியாவில் மழை பெய்கிற இடம் எதுன்னு தேடுறாரு. ஆகும்பேன்ற இடம் கண்டுபிடிக்கிறாரு. பெங்களூர் போய் அங்கிருந்து இரவெல்லாம் பஸ்ஸில் பயணம் செய்து ஆகும்பேக்கு சேர்றாரு. வந்த பிறகு தான் தெரியுது மேங்களூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில். மேங்களூர் போயிருந்தா அங்கேருந்து சீக்கிரமே வந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு உள்ளே வந்த உடனேயே ஒரு சின்ன டீக்கடை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போய் இங்கே தங்கறதுக்கு ஏதாவது லாட்ஜ் இருக்கான்னு கேட்குறாரு. ஒரே ஒரு லாட்ஜ் தான் இருக்குங்கன்னு சொல்லி அந்த லாட்ஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு வயசான தாத்தா ஒரு பெரிய ரெஜிஸ்டர் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அங்கே போய் ஒரு ரூம் வேணும்னு கேட்குறாரு. என்ன பாஷை பேசுவ நீ? தமிழா? அங்கே போய் ரூமில் இருங்க, இதுதான் ரெண்ட்டு, ஹாட் வாட்டருக்கு எக்ஸ்ட்ரா, டீ ஏதாவது வேணும்னா பையனை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த ரூமுக்கு போய் தன்னோட பையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ரூமை பார்க்குறாரு. முழுக்க முழுக்க மழை பெய்து கொண்டே இருக்கு. இவ்வளவு நடக்கும்போது ஒரு செகண்டு கூட மழை நிற்காத ஒரு ஊர் அது. இல்லைங்க, மழை நிற்கவே நிற்காதா இங்கே? எப்போ பாரு மழை கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம்? ரொம்ப கஷ்டம்தான். மழையை சினிமாவில் பார்க்கத்தான் நல்லா இருக்கும், மழையிலேயே வாழறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த சின்ன அறை மழை சாரல்களால் அறையப்படுகிற சுவர்கள் கொண்ட அறையாக இருக்கிறது. எல்லா சுவர்லேயுமே மழை உள்ள சீப்பினாகி விரிசல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரூம் ஆனால் ஓரளவு நல்லா தான் இருக்குது. எல்லா ஹோட்டல் ரூம்லேயுமே அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அந்த படத்தை மாட்டி வச்சுருப்பாங்கல்ல. அந்த ஹோட்டல் ரூமில் ஒரு படம் இருக்குது. அது என்ன படம்னே இவருக்கு புரியல. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு பாம்பினுடைய படம், ஒரு கிங் கோப்ரா ராஜநாகத்தினுடைய படம். அது உருளுகின்ற 2 கண்ணாடி கண்களை கொண்ட ஒரு நாகம் படம் எடுத்த காட்சி மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி விதிர்க்கிறது அவருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறாரு. சாப்பிட போகிற இடத்துல இன்னொருத்தரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரை பார்த்தா தமிழர் மாதிரி இருக்குது. அதனால் இவர் பேச்சு கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், என் பேர் ஜான் சுந்தர், நான் இங்கே தான் இருக்கேன். இந்த ஊரில் என்ன செய்கிறீங்க? இந்த ஊரில் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது, நான் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட்டுன்னு அவர் சொல்கிறார். அப்படியா? ரிசர்ச் எதை பற்றியா? நீங்கள் இந்த ஊரை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணும்போது சரியாக சர்ச் பண்ணலையா? வெரி ஃபேமஸ் ஃபார் கிங் கோப்ராஸ். இந்த மழை இருக்கிற காடுகளில் தான் இந்த ராஜநாகம் நிறைய இருக்கும். இந்த ராஜநாகத்தை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோம். அப்புறம் ராஜநாகத்தை நாங்களே வளர்த்து அதிலிருந்து விஷம் எடுக்கிறோம். அந்த விஷத்திலிருந்து மருந்து தயாரித்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு அவர் சொல்கிறாரு. விஷம் எப்படி மருந்தாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜான் சுந்தர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு, எல்லா விஷமும் மருந்து, எல்லா மருந்தும் விஷம் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. உண்மையில் இந்த கதையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சென்டென்ஸ் இது தான். மருந்து தான் விஷம், விஷம்தான் மருந்து. அந்த சென்டென்ஸை யோசிச்சுக்கிட்டே தன்னோட ரூமுக்கு திரும்பி வந்தோன்னா இப்போ அந்த படத்தை பார்த்தா வேற ஒரு காட்சி தெரிகிறது. ரூமில் மாட்டப்பட்டிருந்த அந்த படம், அதில் இருந்த கிங் கோப்ரா அது வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் இங்கே தான் இருக்கேன், என்னை தேடி தான் நீ வந்திருக்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதுக்காக தான் நான் வந்தேன், நான் உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு மழை காட்டுக்குள்ளே போகிறாரு. ஏதோ ஒரு காடு, ரொம்ப தூரம் உள்ளே போய் அங்கே அப்படியே கண்ணங்கரேல்னு மழையால் கருத்து வழுவழுத்திருந்த ஒரு பாறை மேலே போய் படுத்துக்கிறார். அவருடைய மொத்த உயிராலும் உணர்வாலும் உள்ளத்தாலும் எங்கேயோ இருந்து தன்னை 2 கண்கள் பார்த்து கொண்டே இருப்பது போல உணர்கிறார். அந்த ஏதோ ஒரு ராஜநாகம் தன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ராஜநாகம்ன்ற பேரில் தமிழில் ஒரு படம் வந்திருக்கு 1970களில், ஸ்ரீகாந்த் நடித்த ஒரு படம். அந்த படம் கன்னடத்துலேயும் வெளிவந்த படம். அது கன்னடத்தில் மிக மிக சிறப்பாக எடுக்கப்பட்டு ஓடிய படம். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு உதிரி நினைவுகள் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அவர் அந்த பாறையில் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ 2 கண்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. தன்னுடைய மொத்த உள்ளுணர்வாலும் சொல்கிறார், வா இதுதான் தருணம், நீ எனக்கு விடுதலை கொடுத்துரு, என்னுடைய நோயிலிருந்து என்னுடைய மனச்சிக்கல்கள்லேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருன்னு ரொம்ப நேரம் அது ஒரு தவம் மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் எழுந்து கிளம்புறாரு. கிளம்புற போது ஒரு மரக்கட்டை கீழே கிடக்குது, அதை மிதிக்கிறாரு. அதை மிதித்த அந்த நொடியில் அதை அப்படியே சுருன்னு எழுந்து ஒரு 4 அடிக்கு எழுந்து அப்படி விலகி போகுது. என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்குள்ள அவருடைய காலில், இடது காலில் முட்டிக்கு கீழே ஒரு சின்ன வலி, இனிமையான ஒரு வலி, இன்பமான ஒரு வலி. ஜீன்ஸ் பேண்ட்டை சுருட்டி பார்த்தா 2 சின்ன சின்ன புள்ளிகள் அங்கே இருக்குது. ஐயோ அப்படின்னு கத்துறாரு. ஐயோ யாரோ ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. ஆனால் அப்புறம் யோசிக்கிறாரு, இதுக்காக தான் நான் வந்தேன், என்ன ஹெல்ப்பு, நான் தேடி வந்தது இதைத்தான், நான் நாடியது இதைத்தான், எங்கேயோ இருந்து என்னை பார்த்து கொண்டிருந்த அது என் மீது கருணை கொண்டு எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே மயங்கி விழுறாரு. இதுதான் கதையினுடைய முதல் பாகம். கதையினுடைய 2வது பாகம் ஆரம்பிக்கிற போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரே பாட்டில் பணக்காரராகிடுற சில தமிழ் பாடல்கள்லாம் இருக்கும்ல, கதாநாயகன் ஒரே பாட்டிலே பயங்கர ரிச் ஆகிடுவார்ல, அது மாதிரி 2வது பாகத்தில் ஆர் திரும்பவும் ஆகும்பேக்கு வர்ற இதோட கதை தொடங்குது. ஆனால் இப்போ முன்னாடி பார்த்தா அந்த இளைஞன் இல்லை, அப்படியே வற்றி உலர்ந்து போய் மனச்சிக்கல்களோட போராடிக்கிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஆள் கிடையாது. இப்போ ஆள் நல்லா இருக்கார், பார்க்கவே அப்படியே ஒரு பணக்கார கலையோட ஒரு மினுமினுப்போட அந்த உடலில் அப்படி ஒரு எனர்ஜி, ஒரு இளமை துள்ளி கொண்டிருக்கிற ஒரு உடலோடு அந்த ஊருக்கு நல்ல பிரம்மாண்டமான காரில் இறங்குறாரு. ஆனால் இந்த முதல் பாகத்துக்கு 2வது பாகத்துக்கும் நடுவில் 7 வருஷம் ஆயிருக்கு. என்னாச்சு அந்த 7 வருஷத்தில்? 7 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஊருக்கு திரும்பி வரணும்னு அவர் நினச்சாரு. ஆனால் வர முடியாதபடி நம்மளால் பயங்கர பிஸி ஆகிட்டார். அவர் பார்த்துட்டு இருந்தது ஒரு சாதாரண வேலை, ரொம்ப சுமாரான சம்பளத்தில். ஆனால் இப்போ அவர் ஒரு பெரிய பிஸ்னஸே நடத்திட்டுருக்காரு. அவரை நம்பி பலாயிரம் பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது, பயங்கரமான பிஸி. அதனால் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. அதனால் தன்னுடைய சொந்த பிரம்மாண்டமான கார்லேயே ஆகும்பேக்கு வந்திருக்காரு. இப்போ என்ன தான் நடந்தது? அவர் மயக்கமுற்று கீழே கிடந்த போது அந்த வழியாக வந்த ரிசர்ச் சென்டர் சயின்டிஸ்ட் 2-3 பேர் அவரை பார்த்துருக்காங்க. ஜான் சுந்தரும் இன்னும் அவருடைய நண்பர்களும் அவரை உடனடியாக கூப்பிட்டு கொண்டு போய், அது ஒரு ரிசர்ச் சென்டர் அட்டாச் டு ஹாஸ்பிட்டல்ன்றதுனால அவருக்கு சிகிச்சை கொடுத்து ஒரு 10 நாளில் அவரை ஓரளவு தேற்றி பெங்களூரில் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அந்த 15 நாளில் உடம்பு முழுக்க கருப்பாச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை தேர ஆரம்பித்து ரிமார்க்கபிள் ரெக்கவரி. அவருக்கு அந்த விஷம் உள்ளே போனது மாத்திரம் சரியா இல்லை, அவருக்கு ஏற்கனவே இருந்த அந்த நரம்பு தளர்ச்சி மற்ற எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. முதல்ல அவருக்கு தோணினது சாப்பிடணும்னு. அத்தனை வருஷங்களாக அவருக்கு சாப்பாடு மேலே ஆர்வமே கிடையாது. ஆனால் இப்போ உணவு 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 எங்கே உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ராத்திரிலாம் எழுந்து சாப்பிட்றல, உடம்பு நல்ல ஒரு மினுமினுப்பு, ஒரு தெம்பு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய எனர்ஜி. He felt so much of energy within himself. அதனால் ஓடணும், ஆடணும், கிரிக்கெட் விளையாடணும், பாஸ்கெட் பால் விளையாடணும், மலையில் ஏறணும், ஸ்விம் பண்ணணும், உடலை அப்படி நல்லா எனர்ஜைஸ்டாக வச்சுக்கிட்டாரு. அப்புறம் தொழில் மேலே பயங்கரமான ஆர்வம் வந்தது. அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இன்னும் 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 இம்ப்ரூவ் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை நல்லா பெருக்கி, அதுக்கப்புறமா திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தை பிறந்த பிறகு பெரிய வீடு கட்டி பெரிய கார் வாங்கி, எப்படி நடந்தது இது எல்லாம்? அதை பற்றி கேட்பதற்காகத்தான் 7 வருஷம் கழித்து திரும்பி வந்திருக்காரு. ஜான் சுந்தரை போய் பார்த்தாரு. அவர் அதே ரிசர்ச் சென்டரில் அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு என்ன ஆச்சு ஜான் அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஜான் சுந்தர் இவரை பார்த்து, நீங்கள் மறந்துருக்கலாம், நான் மறக்கலை. அன்றைக்கி உங்களை நான் பார்க்க போகிற போது முதல்ல நம்ம அந்த ஹோட்டலில் பார்த்தோம்ல, ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் நான் உங்களை சந்தித்த போது நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறக்க முடியும்? நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, எல்லா மருந்திலும் நஞ்சு இருக்கிறது, எல்லா நஞ்சும் மருந்து அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அதே தான், அந்த ராஜநாகம் உங்களை குத்திச்சு, விஷம் உள்ளே போச்சு. ஆனால் என்ன ப்ரில்லியண்ட்டான ஒரு மெடிசன் தெரியுமா அது? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கான மெடிசனை தான் அந்த நாகம் கருணை கூர்ந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு. அது உங்களுக்குள்ளே இறக்கின விஷம் எவ்வளோ தெரியுமா? ரொம்ப ரொம்ப கம்மி, ஒரு ஃபியூ மில்லிகிராம்ஸ் தான். அது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா கூட அந்த இடத்துல அந்த நிமிஷத்துலேயே நீங்கள் இறந்து போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, உங்களினுடைய நோய்க்கு அது எவ்வளவு தேவையோ அதை மாத்திரம்தான் கொடுத்துருக்கு. ஜான் சுந்தர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா 1 கிராம் தங்கத்தினுடைய விலை என்ன?
3000-4000 ரூபாய் இருக்கும்னு இவர் சொல்கிறாரு. 1 கிராம் ராஜநாகத்தினுடைய விஷம் கிட்டத்தட்ட 18,000 ரூபாய். தங்கத்தை விட இந்த விஷம் வந்து காஸ்ட்லி. தங்கத்திலேயே பல விதம் இருக்குது தெரியுமா? ஆடகம்னு ஒரு தங்கம் இருக்குது, கிளிச்சிறைன்னு ஒரு தங்கம் இருக்குது, சாம்பூநதம்னு ஒரு தங்கம் இருக்குது. தங்கத்திலேயே விதவிதமாக இருக்குது. அதில் ஆடகம்ன்ற தங்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை பார்த்தா தங்கம் மாதிரியே இருக்காது. நீங்கள் பார்த்தா ஏதோ மஞ்சளான கலரில் ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிறதுலையே காஸ்ட்லி அதுதான். அதே மாதிரி தான் இந்த விஷம் இருக்கே, ராஜநாகத்தினுடைய விஷம், அதுவும் ஆடகம் என்கிற தங்கம் போல் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது. ஆனால் ரொம்பவும் கருணை கொண்டது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் கொடுத்துருக்கு. அது மிகச்சரியான அளவில் உங்கள் உடம்புக்குள்ளே போனதுனால உங்களுக்கு இருந்த அந்த நரம்பு தளர்ச்சி சம்பந்தமான எல்லா நோயையும் குணப்படுத்தி இருக்கு. யோசிச்சு பார்த்தா ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு ஜாகிரதையாக மருந்து கொடுப்பாலோ அது மாதிரி அந்த நாகம் உங்களுக்குள் மருந்தை செலுத்தி இருக்கிறது நண்பரே, நீங்கள் பிழைத்து கொண்டீர்கள் அப்படின்னு ஜான் சுந்தர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம கதாநாயகனுடைய கண்ணில் ஒரு சிறு துளி கண்ணீர் வந்திருக்க வேண்டும். இயற்கையை சேர்ந்த எல்லாமே நம்ம மேலே கருணையாக தான் இருக்குது. நாம் தான் இயற்கையை அழிச்சிக்கிட்டே இருக்கோம். நமக்கான மருந்தை இயற்கை நமக்குள்ளே செலுத்தி கொண்டே தான் இருக்கிறது. நமக்கு கூட தெரியாது இதுதான் எனக்கு மருந்துன்னு. ஆனால் இயற்கை அந்த மருந்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த கதை ஏன் எனக்கு அவ்வளோ பிடிக்குன்னா அந்த ஒரு லைனில் தான். வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப எது பிடிக்குமோ, எது நாம் அமிர்தம் என்று நினைக்கிறோமோ அதுவே விஷமாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு விஷம் அப்படின்னு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினைக்கிறோமோ சில சமயம் அதுதான் நமக்கு மருந்தாக இருக்கும். இந்த மிக அபாரமான சிந்தனையை ஒற்றை வரியிலே வைத்து சொன்ன ஜெயமோகனுடைய இந்த கதை அதனால்தான் பிடிக்கும். அமிர்தம் நினச்சி எதையுமே ரொம்ப நம்ம எடுத்துக்கக்கூடாது, அதுவே விஷமாயிடும். இது விஷம்னு நினச்சி எதெல்லாம் தவிர்க்கிறோமோ சில சமயம் அதில் தான் நமக்கான மருந்தே இருக்குது. என்னை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை மதிக்கவே இல்லை, இதெல்லாம் விஷம்னு நினைக்கிறோம்ல, இது விஷம் இல்லை, இதுதான் மருந்து. அவமானப்படுத்துகிற போது, காயப்படுத்துகிற போது, கோவப்படுத்துகிற போது, நீ ஒன்றுமே இல்லை உன்னை நான் அழிச்சிடுறேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிற போது அது விஷம்தானா? அந்த விஷத்தை நம்ம முழுங்கிட்டானா அதுதான் நமக்கு மருந்து. திரும்ப எழுவதற்கு, திரும்ப நிமிர்வதற்கு, முன்னையை விட புதிய சிகரங்களை தொடுவதற்கு அந்த விஷம்தான் நமக்கு மருந்தாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். Hudson Card.